டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கேசிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏ போர்டுக்கு 4, 9 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 4 கொடுத்துருந்தோம், மிஸ் ஆச்சுன்னா 9 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நண்பா. அதே மாதிரி ஏ போர்டுக்கு 9 வந்திருந்தது. அதே மாதிரி சி போர்டுக்கும் 4 எடுத்திருந்தோம். ஆனால் வந்து ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் ஏ போர்டில் வச்சு கொடுத்துருந்தா. பார்த்தீங்கன்னா சி போர்ட்லேயும் 4ஆம் நம்பர் வந்துருச்சு நண்பா. நம்ம கொடுத்த பேர் நம்பர் எதுவுமே பாஸ் ஆகலை. மெயினாக பி போர்டு சி போர்டுக்கு 2ஓ 7ஓ வரும்னு சொல்லி கெஸ் பண்ணி வச்சுருந்தோம் நண்பா. ஆனால் வந்து அது உழுவலை. அது ஒரு வேளை டபுள்ஸ் வந்தால் ஒரு டபுள்ஸ் வந்தால் 4 தான் வரும்னு சொல்லி கனெக்ட் பண்ணிட்டு தான் 44 ஏபிக்கு வச்சு கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 947 கொடுத்துருந்தேன் நண்பா. சரிங்களா? ஆனால் 94 வந்து ஏசியில் விழுந்துருச்சு நண்பா. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல நண்பா. இருந்தாலும் சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வின்னிங் தான். நம்ம இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம் நண்பா. அதாவது இன்றைக்கி வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 904 நண்பா. சரிங்களா? இந்த 904 வந்ததுக்கு சரிங்களா, இந்த பி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 7க்கு 7. சரிங்களா? இந்த 7க்கு 7 வச்சதுக்கு பி போர்டில் ஒரு 0க்கு ஒரு 0 இல்லைன்னா ஒரு 5 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, காட்டுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டி போர்டு நம்பர் பாருங்கள். டி போர்டுமே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 30க்கு 30. சரிங்களா? அப்படியே 30க்கு 30 இறக்கியிருப்பான். சரிங்களா? இப்படி 30க்கு 30 வச்சா இந்த ஏ போர்டு நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நான் பல வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த 30க்கு 30 வச்சா இந்த ஏ போர்டு நம்பர் ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 9ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இது நோட் பண்ணிக்க. நான் அடுத்த ரூட் காட்டுறேன். இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா போன வாரம் வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே ரிசல்ட்டு தான். அப்படியே 904க்கு 904 வச்சுருப்பான் நண்பா. அழகாக கொடுத்துருந்துருக்கான். சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டு 8 வீக்லி சார்ட் எடுத்து சி போர்டில் வச்சுருப்பான். சரிங்களா? இந்த ஏ போர்டு 8 எடுத்து சி போர்டில் வச்சதுக்கு ஏபிக்கு வந்து ஒரு 92 வந்திருக்கணும். ஆனால் வரல. நம்பர் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் நம்பர் 738 எடுத்து 538ன்னு சொல்லி வச்சுருப்பான் நண்பா. இந்த கணக்குக்கு பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு ஒரு 7 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். அதே மாதிரி 5 ஏ போர்டு 5 எடுத்ததுக்கு இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 508. சரிங்களா? இந்த 508 எடுத்து 538 வச்சுருப்பான். சரிங்களா? இப்படி பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு ஒரு 0 வர வேண்டியது இருக்குது நண்பா. சரிங்களா? பி போர்டுக்கு ஒரு 0 வர வேண்டியது இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 5க்கு 5 நிறுத்தினதுக்கு இந்த 95 இருக்குல்லங்க, இந்த 95 எடுத்து அப்படியே ஏபிபிசிஎஸ்சியில் எங்கனாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. இந்த 200 இந்த 0 பாருங்கள். இந்த 0 வந்து இங்கே ரிசல்ட் வரும்போது சி போர்டு 0 இங்கே இருக்கு நண்பா. சரிங்களா? இந்த சி போர்டு 0க்கு இந்த கிராஸ் நம்பரு பாருங்கள் 27. சரிங்களா? இதை வந்து 0 மட்டும் நிறுத்திட்டு அடுத்த வாரம் அந்த 27 எடுத்து அப்படியே ஏபியில் வச்சுருப்பான். சரிங்களா? நோட் பண்ணிங்க. இதே மாதிரி இந்த 8. சரிங்களா? இந்த 8 வந்து இங்கே ரிசல்ட் வரும்போது சி போர்டு 8 இங்கே இருக்கும் நண்பா. சரிங்களா? இந்த ஸ்டேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 138. சரிங்களா? இந்த 138க்கு இங்கே 538ன்னு சொல்லி வச்சுருந்தா ஏ போர்டுக்கு வந்து ஒரு 1ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது நண்பா. சரிங்களா? அது ஏ போர்ட்லேயும் வரலாம், இல்லைன்னா வந்து சி போர்ட்லேயும் வரலாம் நண்பா. ஏன்னா நான் காட்டுறேருங்க. இந்த 811. சரிங்களா? இந்த 811 ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா 836. சரிங்களா? அதே மாதிரி இந்த கிராஸுக்கு பார்த்தீங்கன்னா 8 ஒரு 3 சி போர்டுக்கு வந்து ஒரு 6. சரிங்களா? ஒரு 6 இல்லைன்னா 1 நாளைக்கு ஆட்டத்தில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அது ஏ போர்டில் இல்லைன்னா சி போர்டில் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது.
இதை நோட் பண்ணிக்கங்க, அடுத்த ரூட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த 6க்கு 1 நிறுத்தியிருப்பான் சரிங்களா. அதாவது கண்டினியூஸாக பாருங்கள், 5க்கு 0 சரிங்களா, 5க்கு 0, 5க்கு 5, 5க்கு 0, 6க்கு 1. இந்த 8க்கு வந்து ஒரு 8ஓ இல்லை 3ஓ நாளைக்கு சி போர்டில் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கிங்க, நான் நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். வந்து இயர்லி சார்ட் நண்பா சரிங்களா. இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டு 2க்கு 2 நிறுத்தினதுக்கு சரிங்களா, இந்த கிராஸ் நம்பர் 58 சரிங்களா. இந்த 58க்கு பதிலாக இங்கே பாருங்க 259 வச்சுருப்பான் சரிங்களா. இந்த இங்கே பாருங்க, இந்த 258 வருது இல்லைங்களா. 258க்கு பதிலாக இங்கே 259 வச்சுருப்பான், ஒரு நம்பர் இறக்கி. அடுத்த வருஷம் வந்து 8 வந்து சி போர்டுக்கு வந்திருக்கணும், வரல சரிங்களா. ஒரு வேளை ஒரு வருஷம் டிலேவாக நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 8 இறங்கலாம் நண்பா சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த 272 வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 271 சொல்லி இருக்கும் சரிங்களா. ஏபிக்கு 27 வச்சுட்டு சரிங்களா, அந்த 1ஆம் நம்பர் வந்து சி போர்டுக்கு வரணும் சரிங்களா. அந்த 1ஆம் நம்பர் என்ன பண்ணுவான்னா அடுத்த வருஷம் வராமல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்து 6 வச்சுருப்பான், 1க்கு பவர் பண்ணி 6ஆம் நம்பர் வச்சுருப்பான் சரிங்களா. அதனால் வந்து ஒரு 8ஆம் நம்பர் நாளைக்கு இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு நண்பா, 8 இல்லைன்னா 3 சரிங்களா. இதே மாதிரி இந்த 466 சரிங்களா, போன வருஷம் ரிசல்ட்டு 466 சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா 411 சரிங்களா. இந்த 411 எடுத்து அப்படியே 466ன்னு வச்சுருப்பான், அதாவது பிசியில் வந்து பவர் பண்ணி 466 வச்சுருப்பான். அப்போ பெண்டிங் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இதை காட்டுறேன் நண்பா, இந்த கிராஸில் இருக்கிற 08 தான் சரிங்களா. இந்த இங்கே 08ன்னு சொல்லி இந்த கிராஸில் இருக்கும் சரிங்களா. தனியாக மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த கிராஸில் இருக்கிற 08 நாளைக்கு வந்து ஒரு பிசிக்கு இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. நோட் பண்ணிக்கிங்க. இந்த வீக்லி சார்ட்டில் ஒரு ரூட்டு மட்டும் பார்த்துடலாம் நண்பா. இந்த ஏபிக்கு 17, பிசிக்கு வந்து 76 நண்பா சரிங்களா. அப்படியே ஒரு வாரம் கேப் விட்டு ஒரு 62 ஏசியில் வச்சுருப்பான் சரிங்களா. இதே நம்பர் இங்கே வந்துச்சுன்னா நாளைக்கு ஏபிபிசி ஏசிக்கு ஒரு 17, 62 இந்த மாதிரி நம்பர் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி என் கெஸ்ஸிங் கொடுக்குறேன், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இந்த ஒன்று மட்டும் காட்டிடுறேன், மறந்துட்டேன் நண்பா. அதாவது இந்த 8 வந்து வச்சதுக்கு சரிங்களா, இந்த 8 வச்சதுக்கு அதாவது இந்த சி போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 868, இந்த கிராஸுக்கு பார்த்தீங்கன்னா 836ன்னு சொல்லியிருக்கும் சரிங்களா. ஏசிக்கு வந்து ஒரு 81வது மேட்ச் ஆகிருக்கும், மேட்ச் ஆன கணக்கு பார்த்தீங்கன்னா 81வது இருக்கும். இதே மாதிரி சி போர்டு நம்பர் இங்கே 2க்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் மேட்ச் ஆகிருக்கும், சி போர்டு நம்பர் 220 சரிங்களா. 220 இங்கே வந்து 276 வச்சுருப்பான். ஏபிக்கு வந்து ஒரு நம்பர் பவரில் மேட்ச் ஆகிருக்கும் சரிங்களா. ஆனால் இந்த 538 ரிசல்ட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு 5க்கு பார்த்தீங்கன்னா பிசியில் 55 இருக்கும், இல்லைன்னா 05 இருக்கும் சரிங்களா. எந்த நம்பருமே மேட்ச் ஆகிருக்காது. அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 5-0 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. அது டபுள்ஸாக கூட இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொடுக்குற நண்பா, உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து பொறுத்த வரைக்கும் பி போர்டுக்கு வந்து ஒரு 5 இல்லைன்னா 0 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இல்லைன்னா ஆல் போர்டில் 5-0 கட்டாயம் இறங்குறதுக்கு ஒரு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதே மாதிரி 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா சரி நண்பா, ஏபிபிசி பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து ஒரு 51, 56, 01, 06 நண்பா சரிங்களா. அதே மாதிரி ஏபிக்கு ஒரு 71, ஒரு 76 நண்பா சரிங்களா. ஏசிக்கு ஒரு 18, 68, ஒரு இன்னைக்கு கொடுத்த மாதிரி ஒரு 11, 66 நண்பா. ஏன்னா ஏ போர்டுக்கு 1 ஸ்ட்ராங்காக வருது, சி போர்டுக்கு 1 ஸ்ட்ராங்காக வருது. அதனால் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு ஒரு 11, 66 கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 055, 955, 956, 701, 708, 758, 768, 101, 176 நண்பா சரிங்களா. இந்த நம்பர் என் கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது நண்பா. உங்கள் கணக்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.